அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் யோசிக்கலாம், என்னடா ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா வீடியோ போடுறாளுங்க கனநாள வீடியோ போடல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சில காரணங்களால் என்னால் போட முடியாமல் போகுது. அதுதான் காரணம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அதாவது லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ என்னென்னு பார்த்தோம்னா காட்டுறேன்னு வாங்க. என்னென்னு பாருங்கோ. இது உங்களுக்கு குட்டியாக காட்டியிருப்பேன். இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டினா பாருங்க வாக்கலை. நான் சொன்னான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் என்ன வெள்ளை இந்த சாம்பல் மாதிரியும் மஞ்சள் மாதிரியும் தான் வாங்கிட்டு அதுக்கு பிறகு அது வெள்ளை கோழியாக மாறிட்டுதுன்னு சொன்னான். இப்போ செட்டிகள் வெள்ளையாக முளைக்குது அப்படின்னு சொன்னான். இப்போ அவைக்கு ஃபுல்லாகவே வெள்ளையாக வந்துட்டேன். அதுக்கு பிறகு நான் மேஸ் கடைக்கு போய்க்க ஊர்கோழி விற்றவை. இப்போ அந்த ஊர்கோழியிலேயும் 6 கோழி வாங்கியிருக்கிறேன். இப்போ கொஞ்சம் மகள் வளர்ந்துட்டினா நான் துறந்து வரையில் கூட்டுக்க விட்டு தான் வளர்க்குறேன் நான். ஆனால் சில நேரங்களில் அவைய என்ன செய்யணும், துறந்து விடத்தானே வேணும். அவையும் பாவம் தானே பாருங்க. துறந்து விட்ட கையோட ஒரு இடத்துல நிற்காமல் ஓடி அகலை திடீர்னா, அதனால் நானும் பின்னுக்கு அவையை கொண்டு போயிட்டு வேற கொஞ்சம் இப்போ துறந்து விட்டபடியா அப்படி ஓடினேன். நான் துறந்து விடுறையில் அவைய பெருசாக துறந்து விடுறையில் கொடுக்கல விட்டு தான் இப்போ மேஸ் போட்டு தான் வளர்க்குறேன். ஏன்டா சின்ன ஆக்கள் இவைய காகங்கள் தூக்கிடும். அந்த காரணத்தால் இவைய என்ன செய்கிறேன், கூட்டுக்குள்ளே விட்டு தான் வளர்க்குறேன். இது வேறங்க. இது பிறகு மேஸ் கடைக்கு போனான் மேஸ் வாங்குறதுக்கு. அப்போ அங்கே வித்தவை ஊர்கோழி. அப்போ இதுலேயும் ஒரு 6 கோழி வேண்டி கொண்டு வந்தேன் நான். ஏண்டா கூடு காணாது, பெரிய கூடு இல்லை. அப்போ இருக்கிறத வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ண வேணும். அப்போ அதால் நிறைய கோழி விடியலாத காரணத்தால் இந்த கோழி ஒரு கோழி 300 ரூபா அப்படி தந்தவன். அங்கால பிள்ளைகளிருந்து விளையாடி கொண்டிருக்கணும், அம்மான் விளையாடி கொண்டிருக்கணும். அப்போ எனக்கு என்ன வேலைன்னு சொன்னால் இவைய துறந்து விட்டுட்டு இவைய பார்த்து கொண்டிருக்கிறதான் வேலை. கொஞ்சம் நேரம் ஒரு மலத்தையாலும் 2 மலத்தையாலும் துறந்து விடுறேன் நான். ஏண்டா கூட்டுக்குள்ளே நிற்கல பாவம். எந்த நேரமே கூட்டுக்குள்ளே அடைப்பட்டு நிற்கல பாவம். நாங்கள் ஒரு வீட்டுக்குள்ளேயே இருப்போம்னு சொன்னால் எங்களுக்கு எவ்வளோ ஒரு இதாக இருக்கும். அது மாதிரி தான் அதுகளும். அப்போ என்ன செய்கிறேன் நான்டா, ஒரு மலத்தையாலும் 2 மலத்தையாலும் துறந்து விட்டுட்டு கண்ணும் கருத்துமா பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஏனண்டா காக தூக்கி கொண்டு போனால் பாவம் தானே அப்படின்றதால வழியாக பார்த்து கொண்டு இருந்தேன் நான். நேற்றும் அப்படித்தான் கோழி கொஞ்சம் பார்த்து கொண்டு இருந்தேன்னா இருந்துட்டு ஏதோ தச்சியில் கடக்குன்னு உள்ளுக்கு ஒளிம்பி போயிட்டு விறக்கிடையில் காகம் கிட்ட வந்துடுது. அப்படியே கோழியை கொஞ்சம் தூக்க போகடையில நான் உடனே துரத்த விட்டுட்டு ஓடிட்டுது. அதால் நான் 2 மலத்தையாலமாக ஒரு வேலையும் செய்யாமல் அவையே பார்த்து கொண்டு இருப்பேன். வேறவங்க இதுக்குலாண்டுமே இது சில பேர் நினைப்பீங்களே என்ன அப்படின்னு நினைப்பீங்களே. இது அன்னாசி மரம் நான் தான் நட்டேன் நான். இதில் ஒரு 2-3 அன்னாசி நாங்கள் பிடிங்கி சாப்பிட்டு இருக்கிறோம். இப்போ இது என்னென்னா ஒரு அன்னாசி வந்தது. அதை அக்ஸியா தம்பி பிச்சு போட்டினோம். அப்போ இப்போ திருப்ப என்ன செய்யுதுண்டா, திருப்ப ஒரு இது மாதிரி வேறு இல்லை. இதுக்கால இருந்து அன்னாசி வேறும். அதுதான் அங்காலையும் நிற்கிது, வாடி போயிருக்குது. கொஞ்சம் தண்ணி விட வேணும். அதை மேய்ஞ்சு கொண்டிருக்கினா என்னது என்ன பிரச்சனை? அம்மா சொக்க வாங்கிட்டாவா வெள்ளிக்கிழமை அம்மாக்கு வாங்கிட்டாவா ஏன் உங்களோட முகம் இப்படி ஊத்தியா கிடக்கு? மண்ணை போட்டுட்டா மண் விளையாடுறீங்களா தம்பி? டாக்டர் மாயும் ஃபைட்டர் மாயும் விளையாடுறீங்களா? சொக்கமே தொட்டற மானி கேக்க வேண்டனா வைக்க வேண்டனா
வேணாம். இப்போ விளையாடி போட்டு மண் விளையாடி போட்டு குளிக்க வேணும் சரியா? விளையாடுறீங்களா? ஏன்னடே கூழு போக மாட்டேன் நீங்கள்? நீங்களே ஸ்கூலுக்கு போக மாட்டேன் நீங்கள்? நீங்கள் ஏன் இந்த நித்திர உண்டு நீங்களா மவுளு போல பொழும்பேல? அதுக்கா ஸ்கூலுக்கு போயில? சரி இப்போ போய் விளையாடி போட்டு குளிக்க வேணும் சரியா? நான் வந்து நானும் சேர்ந்து மண் விளையாடுறதா? நான் காக்கா தூக்கிட்டு நான் பார்த்துக்கொள்றதா? சரி நான் பார்த்துக்கொள்கிறேன். இப்போ வந்து ஒரிஜினல் ஊர்க்குஞ்சு தான் நான் கேட்டுத்தான் வாங்கினேன். ஆனால் இப்போ எனக்கு ஒரு அக்கா சொல்லியிருந்தவா என்னென்று சொன்னால் ஒரு அக்கா சொல்லியிருந்தவா என்னென்று சொன்னால் அந்த வெள்ளை எனக்கு தெரியாமல் தானே நான் அதை வாங்கினேன். சாம்பல் கலர்லேயும் மஞ்சள் கலர்லேயும் இருந்தபடியே வாங்கினேன் தானே. அப்போ ஒரு அக்கா கொமெண்ட் போட்டிருந்தா என்னென்று சொன்னால் அது வந்து ப்ரோயில் கோழி. அது வந்து ஒரு கொஞ்ச காலம் பிறகு தான் வளரும். அதுக்கு பிறகு வளராது. சதம்படாமல் வரேன்னா அதுக்கு பிறகு வளராதுண்டு. ஆனால் ஊர் கொஞ்சம் தான் வளராமல் நிற்கணும். அது வந்து வளர்ந்து கொண்டு போகுது. இப்போ ஒரு அளவுக்கு வந்துட்டினா கொஞ்சம் இந்த பெரிய இதுக்கு வந்துட்டினா அதை வந்து காகம் தூக்காது. இந்த ஊர்கோழியை தான் காகம் தூக்குற அளவுக்கு கொஞ்சம் சின்னனாக இருக்குது. அதால் தான் அதோட நிற்க வேண்டி இருக்குது. இப்போ வந்து உள்ள எல்லா இடமும் போய் பானை பொறுக்கி சட்டி பொறுக்கி விளையாடின மண் விளையாடினோம். ஆனால் இப்போதையங்காலத்தில் மண் விளையாட விடுறீங்களே. ஆனால் அந்த காலத்தில் நாங்கள் வந்து என்ன செய்வோம்னு சொன்னால் அது ஒரு நல்ல ஜோக்கான இது. அந்த காலம் திரும்ப வராதா அப்படின்னு யோசிக்கிறேன். என்னென்னு சொன்னால் முந்தையங்காலத்தில் வந்து என்னென்னா இருந்து சொல்கிறேன் வாங்க. அந்த காலத்தில் வந்து அதாவது 90 அந்த காலத்தில் பிறந்த எல்லாருமே வந்து மண் விளையாடிக்கணும் வேணாம். அப்போ என்னென்னா நான் வந்து சின்ன பிள்ளை அக்கா எல்லோரும் பெரிய ஆக்கள். அப்போ என்ன செய்கிறேன்டா எல்லாருமா சேர்ந்து ஏதாச்சும் ஒரு விசேஷம் வந்தால் மாமாவோட பிள்ளைகள் எல்லோரும் பெருவினோம். அப்படி வந்தால் என்ன செய்கிறேன்னு சொன்னால் எல்லாருமா சேர்ந்து சட்டிவானை பொறுக்கிறது. பழைய சட்டிவானை அம்மாவை பாவிக்காத பழைய பாருங்க காகம் துரத்துது. அதை இங்கே பாருங்க காகம் எல்லாம் நிற்கிது. கோழி குஞ்சை பிடிக்கிறதுக்காக மேலே பார்த்து கொண்டு நிற்கணும். நான் கழிச்சு கொண்டு நிற்க கிட்ட போகினோம். பாருங்க நிறைய பேர் வந்து நிற்கணும் கோழி குஞ்சை பிடிக்கிறதுக்காக. அவர் மட்டும்தானா பார்த்து கொண்டிருக்கிறாருண்டா? இல்லை எங்கட விட்டு பூனியே பிடிக்கிறதுக்காக வடிவானுண்டு பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போ என்ன கண்டுட்டு தான் பம்முறார். முதல்ல அந்த வடிவ அந்த பேட்டைக்கு போகிற மாதிரி அதை இப்படி பம்மி கொண்டுண்ட பேருக்கு கோழி குஞ்சை பிடிக்கிறதுக்கு இப்போ தான் பெய்யாமல் படுத்துருக்கிறாரு. என்ன கண்டுட்டு போஸ் என்ன கோழி பிடிக்க போறியா? இந்த கோழி குஞ்சில் அதுக்கு கண் போகுது. ஒரு நாளைக்கு பிடிக்க போன வேற அடிச்சு போட்டேன் அதுக்கு. அதுக்கு பிறகு அப்படியே பதுங்கி பார்த்து கொண்டிருத்த பிடிக்கிறேல. ஆனால் பயன்தான். இப்போ நான் இல்லாத டைமில் அது பிடிச்சி போடும். அது ஒரு பயன்தான். அப்போ என்னென்று சொன்னால் நான் இடையில கதையை விட்டுட்டேன்னு. அப்போ என்னென்று சொன்னால் இப்போ மாமாட பிள்ளைகள் எல்லாருமே வரையணும். அப்போ எல்லாருமா சேர்ந்து இருந்து என்ன செய்வோம்டா மண் விளையாடுவோம். இங்கே பாருங்க வேட சொல்லையும் அடுத்த பக்கம் கோழி குஞ்சம் பிடிச்சி கொண்டு வந்து என்னோட தெரியினேன். இதுதான் அந்த சாம்பல் நிறத்தில் கோழி குஞ்சு நின்றது. இப்போ வந்து வெள்ளையை வந்து மாறிக்கொண்டு வளர்ந்துட்டுது. சரி இப்போ வந்து வளர்ந்துட்டினா இப்போ நான் வீடியோ செஞ்சு கொண்டிருக்கிறபடியே விளையாட்டை காட்டி கொண்டிருக்கேன் நான் கொஞ்சம். அப்போ என்னடா மாமாட பிள்ளைகள் எல்லாருமே வருவினம் அப்படி வந்தால் இப்போ பழைய சட்டி வாணிகள் எல்லாத்தையும் தேடி பொறுக்கி எடுத்து விளையாடுவோம். அப்படி ஒரு சந்தோஷம் ஒன்றுமே இல்லை. கடையில் வண்டி விளையாட்டு பொருள் விளையாடினாண்டும் இல்லை. அதே மாதிரி ஃபோன் பார்த்தாண்டும் இல்லை. அந்த நேரம் ஃபோனே இல்லை. இப்போ அம்மாவைக்கு அப்பாவுக்கு ஃபோன் இல்லாத டைமில் எங்களுக்கு எங்கே ஃபோன் பார்க்குறதுக்கு ஃபோன் இருக்கும். அப்போ ஃபோனும் இல்லை. நான் எல்லாருமா சேர்ந்து மண் விளையாடுவோம்.
அதில் காசு வந்து இலைகள் தான் காசு. அதில் வந்து பூவரசமில 1000 ரூபா, செம்பருத்தமில 100 ரூபா, சின்ன இலைன்னு சொன்னால் அது 50 ரூபா. அப்படி மாதிரி ஒவ்வொரு இலைன்ற காசு வந்து அது மாதிரி எங்களோட கேம்பேக் வந்து எப்படின்னு சொன்னால் ஆங்கரில் பாலை நேரலை கட்டி அதுதான் எங்களோட கேம்பேக். அதே மாதிரி மண்ணில் வந்து வெள்ளை மண் வந்து கோதுமைமா, அதே மாதிரி சிவப்பு மண் வந்து தூள், மற்றது ஒரு சாம்பல் கலர் மண், இந்த இப்போ எரிக்கிற இடத்துல சாம்பல் கலர் மண் தானே வரும், அந்த மண் வந்து தேயிலை. மற்றது ஒரு அளவான மண் வந்து ரோட் சைடாக போனால் வந்து அந்த கொஞ்சம் இந்த மண் மாதிரி கிரவல் மண் மாதிரி இருக்கும். அந்த கிரவல் மண் வந்து அரிசி. அப்படி வந்து ஒவ்வொரு இதையும் வந்து மரக்கறியும் வந்து இலைய குளிகளை இதாண்டி அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு விளையாட்டு விளையாடுவோம். ஆனால் இப்போ என் பிள்ளைகள் வந்து அப்படி விளையாடுறதில்ல, இந்த ஃபோனோடையே இருக்கணும். இது விளையாடுறதில்ல. அந்த காரணத்தால் தான் நாங்கள் அனுபவித்த அந்த ஒரு சந்தோஷத்தை வந்து என்னுடைய பிள்ளைகளும் அனுபவிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதால் தான் நான் வந்து விளையாடினா விடுறது, மண் விளையாடினா விடுறது, விட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து அவைய வந்து குளிக்க வார்த்து எடுக்கிறது. நல்ல விளையாட்டு இன்னும் நல்லா இருக்கும். பாடம் இருந்துட்டு வருவினம் மச்சான்மார் எல்லாருமா வருவினம், எல்லாருமே சின்ன பிள்ளைகள். அப்போ என்ன செய்கிறேன்னு சொன்னால் என்ன மரத்தில் ஏறி, இந்த ஒரு சரிஞ்ச மரம் மாதிரி இருக்கும், அந்த சரிஞ்ச மரத்தில் ஏறி எங்களோட மச்சானுன்னு சொல்கிறதான். நான் அவங்க எல்லாருமே அண்ணன் தம்பி மாதிரி தான் பிளங்குறது, ஒரு அண்ணாக்கள் மாயிட்டான். அப்போ அவங்கள என்ன செய்கிறேன்னு சொன்னால் அவங்கெல்லாம் கண்டக்டர் டிரைவர் மாதிரி நாங்கள் வந்து ரியதில் காசு கொடுத்து போடுறது. அப்படி நல்ல விளையாட்டுகள் வந்து விளையாடினாங்க. அதுக்கு பிறகு எல்லோரும் வளர்ந்துட்டினோம். அதுக்கு பிறகு குட்டியாக இருந்தது நாங்கள் தான், நானும் என்னுடைய மச்சாலும் தான். அதுக்கு பிறகு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து மண் விளையாடுறது. மண் விளையாடுறது ஒன்றும் இல்லை. அதுக்கு பிறகு அம்மா வீட்டு பேச்சு வாங்குறதெல்லாம் ஒன்று இருக்கேன்னு சொன்னால் விளையாடுறதுல ஒன்றும் சொல்ல மாட்டேன்னா. ஆனால் வந்து விளையாடி முடியோடு நாங்கள் அந்த பழைய சட்டி வாணிகள் அதில் வந்து அப்படியே விட்டுட்டு போயிடுவோம். அப்போ அம்மாவை தானே அந்த சட்டி வாணியில் எடுத்து வைக்கணும். அப்போ வந்து அதை என்ன செய்யணும்னு சொன்னால் கத்திக்கணும். நம்ம இப்போ இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் வந்து இந்த இதில் வந்து அனுபவிச்சுருப்பீங்க சின்ன வயசுல என்று நினைக்கிறேன். நான் இங்கே வீடியோ காட்சி கொண்டிருக்கேன், அங்கால தம்பி கோழிகளை பிடிச்சி வச்சு கொடுமை செய்கிறேன். அப்போ நான் வந்து இப்போ போய் விடுங்க, கோழியை விடுங்க, கிளை விடுங்க, கோழியை கிளை விடுங்க. அக்ஸரனா கோழியை விட சொன்னேன், அங்கே கோழியை விட சொன்னான். 10 வேணும் கோழி விளையாடி அடிப்பேன். நம்ம 1 2 விடாடி அடிப்பேன். இப்படி சொல்லி தான் நாங்கள் விரட்டுறேன்னா. அப்போ இப்படி வந்து நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ நாளைக்கு நான் சொல்லி சந்தோஷப்படுற மாதிரி என்னுடைய பிள்ளைகள் வந்து சொல்லி சந்தோஷப்பட வேணும். ஆனால் வந்து இப்போ நிறைய பேர் சேர்ந்து விளையாடுறதுக்கு அவைக்கு இங்கே ஒரு தடவை இல்லை. இப்போ யாழ்ப்பாணத்தில் போனால் எல்லாருமே இருக்குது. ஆனால் இங்கே வந்து நீங்கள் விளையாடுங்க, கொஞ்சம் விளையாடி போகிற குளிக்க வேணும் கடிக்க போகுது. அப்போ ஒரு தடவை இல்லை. யாழ்ப்பாணத்துலேருந்தா அண்ணாக்களோடு சேர்ந்து விளையாடிவினோம். ஆனால் இங்கே வந்து ஒரு தடவை இல்லாத காரணத்தால் அண்ணாவும் தங்கச்சியுமா சேர்ந்து விளையாடிவினோம். நானும் விளையாட விடுறதும் மண் விளையாடுறதும் நல்லம் அப்படின்னு சொல்லுவேன். ஆய்வில் கூட சொல்லியிருக்குது, மண் விளையாடுறது மூளை வளர்ச்சிக்கு நல்லம் அப்படின்ன மாதிரி. அதால் வந்து நான் கொஞ்ச நேரம் அப்படி இருக்கிற நேரத்தில் விளையாட விடுறேன்னா அவ்வளோ நான் இந்த வீடியோ கோழிகளையும் மேயறதை காட்டிக்கொள்கிறேன். இதோட நான் வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கோழிகளையும் மேயறதையும் காட்டிக்கொள்கிறேன். இனி வந்து அதை வந்து முட்டை இடுற பருவம் பெருசாக வந்தால் பிறகு நான் வந்து உங்களை காட்டிக்கொள்கிறேன். இங்கே வேறங்க 5 ஒன்றிருக்கணும். இதில் வந்து 1 மட்டும்தான் ஊர்கோழி, மற்றதெல்லாம் வந்து இந்த வெள்ளைக்கோழி புரோயர் கோழி மாதிரி. இப்போ எல்லாம் ஓடி மேய்ஞ்சி கொண்டிருக்கணும். சரியான காற்று. இவ்வளவுதான் இந்த வீடியோ. பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்னதையும் சொல்லிக்கொள்ளுங்க. அதோட வந்து கொமெண்ட்ஸ் பண்ணுங்க. கட்டாயமாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கொமெண்ட்ஸ் பண்ணுங்க, பிடிக்கலைனாலும் கொமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதில் வந்து நான் கோழி நிற்க போகிறேன். பாய்.